அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனுசு ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பல நாள் கஷ்டம் ஒரு நாள் தீரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து ரொம்ப நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு உங்களை கூட்டி செல்லும் அப்படின்றது சந்தேகம் எதுவும் இல்லை. முதல்ல கிரகநிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். உங்கள் ராசி தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி வக்ரம், 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க, 6ஆம் இடத்துல குரு, 7 செவ்வாய், 10 சூரியன், புதன், கேது, 11 சுக்கிரன். இதுதான் அக்டோபர் மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலை. இந்த கிரகநிலை தனுசு ராசிக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்த விட முக்கியமாக நம்ம பார்க்கும்போது மெயினாக ஃபஸ்ட்டு விஷயம் அக்டோபர் 2ஆம் தேதி கிரகணம். ஓகேங்களா, 2ஆம் தேதி நைட்டு புதன்கிழமை வரும். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அமாவாசை வரும். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் நடக்கும். நைட்டு சூரிய கிரகணம் நடக்கிறதுனால இந்தியாவில் தெரியாது. அதனால் இந்தியாவில் பாதிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே என்ன தான் இங்கே தெரியுதோ தெரியலையோ, பூமி எல்லாருக்கும் ஒன்று தான், சூரியன் எல்லாருக்கும் ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ அதனால் தாக்கம் நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நாள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெரிய பஞ்சாயத்துகள் எதுவும் சிக்காதீங்க. வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. அரை வயிறு சாப்பிடுங்க. இது ஒன்று. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஒரு நல்ல நாள். ஓகேங்களா. அடுத்தபடியாக சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அக்டோபர் 23, 24, 25 இந்த நாட்கள் தான் சந்திராஷ்டம தினங்களாக இருக்குது தனுசு ராசிக்கு. ஸோ இந்த 3 நாட்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. முக்கியமாக வீட்டில் இருக்கிறவங்களோட பேச்சுவார்த்தை பெருசாக வச்சுக்காதீங்க. என்னென்ற அளவுக்கு இருங்க. ஏன்னா அவங்கவுங்க செய்த பாவ புண்ணியங்கள் கர்மவினைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வீட்டில் இருக்கிறவங்களாம் அமைவாங்கன்றதுனால சில பேர் அதிகமான கர்மா இருக்கும். ஸோ சந்திராஷ்டம தினம் வீட்டிலே இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வீட்டிலே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா அவங்களோடவே பஞ்சாயத்து ஆகிடும். ஸோ அப்போ தனிமையாக இருங்க. சந்திராஷ்டமம் அப்படின்னா மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிறீங்களோ வெளில இருக்கிறீங்களோ அது அவங்கவுங்க சௌகரிய, ஆனால் தனிமையாக இருக்கிறது நல்லது. அதிகமான தண்ணி குடிக்கிறது, நீர் ஆகாரம் அதிகமாக எடுத்துக்கிறது, இளநீ குடிக்கிறது, இதெல்லாம் சந்திராஷ்டமத்துக்கு பரிகாரம். அதாவது சந்திராஷ்டம நாட்களில் மூளையில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் குறைஞ்சி போயிடும். ஓகேங்களா. சந்திரன் வீக் ஆகிறதுனால அந்த மூளையில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வாட்டர் தான் ஜாஸ்தி, தண்ணி தான் ஜாஸ்தி. அந்த தண்ணியோட லெவல் குறையும். ஸோ அதுக்கு தான் நீராகாரம் அதிகமாக எடுக்கணும்னு சொல்லுவாங்க சந்திராஷ்டம நாட்களில். ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகாது, யாருக்கிட்டையும் வாய் கொடுக்க மாட்டீங்க, பிரச்சனை இருக்காது. ஸோ அடுத்தபடியாக அக்டோபர் 5ஆம் தேதி நான் ஏன் நல்ல நாள்னு சொன்னேன் அப்படின்னா, அன்றைக்கி வள்ளலார் வருவிக்க விட்டுற நாள்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமானை வருவிக்க விட்டுற நாள். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி சந்திரன் நிறைய சுக்கிரனோட ஆதிக்கமாக இருக்குது. அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் எது ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். வளர்பிறை திருதியாக இருக்கும், 3ஆம் பிறையாக இருக்கும். அன்றைக்கி ஆரம்பிக்கிறது தோக்காது, சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதனால் ஏதாவது புதுசாக நீங்கள் எது ஆரம்பித்தாலும் சரி, சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களாக நீங்கள் எது ஆரம்பித்தாலும் அன்று ஆரம்பிக்கிறது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி. ஆக்சுவலாக சனிக்கிழமை வரும், பரவாயில்ல. அது சனிக்கிழமை ஈவினிங் எதுவாக இருந்தாலும் ஆரம்பிச்சிக்கலாம், தப்பு கிடையாது, சூப்பராக போகும். ஏன்னா சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை அது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாள். அது ரொம்ப அருமையான நாள். அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக இந்த மாதத்தோட மிக முக்கிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறது குரு வக்ரம் அப்படின்றது நடக்குது. இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக பெரும் சாதகமாக இருக்க போகிறது குரு வக்ரம். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய நாள். ஸோ அந்த வக்ரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மையை தான் செய்யுமே தவிர்த்து கெடுதல் செய்யாது. ஏன்னா 6ஆம் இடம் என்ன தான் குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது உபயராசிக்கு கெடுதல் இல்லைன்னு நம்ம சொன்னாலுமே, ஒரு சில பேருக்கு குருவோட தசாபுக்திகள் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளையும் கொடுக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது குரு வக்ரம் அப்படின்னும்போது அந்த 6ஆம் இடத்தை இப்போ எல்லாருக்கெல்லாம் பிரச்சனை கொடுத்துடல, ஒரு சில பேருக்கு தான் சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் 6ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆகிறது 6ஆம் இடத்து பலன்களாகிய ஒரு சில விஷயங்கள், அதாவது கடன், நோய், எதிரின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வதை நிறுத்திவிட்டு, அதாவது பணப்பற்றாக்குறை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கலாம். ஏன்னா அது குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் வரும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா,
6ஆம் இடத்துல இப்போ வக்ரம் அடையும் போது அந்த 6ஆம் இடத்து பலன்களை குரு செய்ய மாட்டார். அதே மாதிரி லக்னம் 4ஆம் இடத்து பலன்கள் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார். அவருடைய சுய பலன்களை தான் குரு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பார். அப்படின்னும்போது குரு தான் இருக்கிறதுலே வந்து மிக பெரும் சுபகிரகம் அப்படின்றதுனால நிச்சயமாக வந்து அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் முன்னேற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அதே மாதிரி மாத பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 11ஆம் இடத்துல வந்து அமரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம், நல்ல கிரக அமைப்பு அது. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் 11ல் இருந்துட்டால் பெரிய பெரிய தோஷங்கள் எதுவும் வேலை செய்யாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது தனுசு ராசிக்கு அதாவது ஐப்பசி மாதம் அக்டோபர் மாதம் பாதிக்கு மேலே வந்து ஐப்பசி ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் துலாம் ராசியில் இருப்பார். அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல அவர் இருப்பார். ஸோ அந்த வகையில் வந்து பெரிய தோஷங்கள் எதுவுமே வேலை செய்யாத ஒரு நல்ல மாதமாக இருக்கும். நீங்கள் தொட்டது சொல்லுங்கள். முக்கியமாக வந்து கவர்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் வேலையாகட்டும், கவர்மெண்ட்டில் வந்து வேறு எதுவும் ஆதாயத்தை தேடுறீங்கனாலுமே அது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 11ல் சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வெளிநாடு, வெளி மாநிலம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆதாயம், ஸோ இந்த மாதிரி எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டேட்டு, சென்ட்ரல் எது ட்ரை பண்ணாலுமே ரொம்ப ஈஸியாக நடக்கும். கவர்மெண்ட்டால் ஆதாயம் உண்டு, அதாவது அரசுனால உங்களுக்கு வந்து ஆதாயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி 9 கூடியவனும் 10 கூடியவரும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ 9, 10 கூடியவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் உட்கார்றது அப்படின்றது உங்களில் வந்து யாருக்கெல்லாம் வந்து சூரிய தசை நடக்குதோ அவங்களுக்கும் வந்து இது ஒரு நல்ல டைம் தான். இந்த மாதம் வந்து நல்லாயிருக்கும். சூரிய தசை இல்லை சூரிய புக்தி இல்லை புதன் புக்தி இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும். புதன் தசை மேக்ஸிமம் தனுசு ராசிக்கு வர்றது கிடையாது. ஸோ சூரிய தசை, சூரிய புக்தி, புதன் புக்தி இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சாதகமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு இது தான். ஏன்னா வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறதுனால குழந்தை பாக்கியத்துக்கும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இருக்குதுன்னு கவனிங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஃபினான்ஷியலாக பிரச்சனை இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து உடல் தொந்தரவுகள் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து உடம்புலாம் நல்லா இருக்குது, ஃபினான்ஷியலாக தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? தொடர்ந்து பண்ணுங்கள். நடக்குதோ நடக்கலையோ தொடர்ந்து சனிக்கிழமை பெருமாள் முன்னாடி போய் சரண்டர் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய நிதி நிலைமை நல்லா இருக்கும் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது. ஓகேங்களா? இதே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து ஃபினான்ஷியல் கிடையாது, நான் பணம்லாம் இருக்குது, எனக்கு ஓரளவுக்கு நல்ல சர்வைவலுக்கெலாம் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கேன், ஆனால் வந்து உடம்பு தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை ஹெல்த் இஷ்யூ ஏதாவது வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருக வழிபாடு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது மேக்ஸிமம் இது ஒரு விஷயத்தை இப்படி பிடிச்சி தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகளும் வேகமாக கரையும், உங்கள் பிரச்சனைகளும் சரியாகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அற்புதமான ஒரு வழியை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து ஏதாவது ஒன்றத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து நிறைய டிப்ஸு ஐடியாஸ்லாம் கொடுக்குறேன், ஆனால் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றத்தை பிடிச்சி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது மூலிமா நீங்கள் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வர்ற அனுபவங்கள் உங்களோடது தான், இன்னொருத்தருக்கு வர அனுபவங்கள் இன்னொருத்தரோடது தான். ஓகேங்களா? ஸோ இப்போது அவங்கவுங்க தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் தான் இறைவன் வெயிட் பண்ணுறார். ஓகேங்களா? ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் 100 படி இறங்கி வருவார், அதுவும் உண்மை தான். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அக்டோபர் மாதம் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமான மாதமாக தான் அமையும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.